ஹே காய்ஸ், மார்னிங் 9:15க்கு ரொம்ப கிளியராக நமக்கான ஸ்ட்ரைக்கை வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24,200 புட் ஆப்ஷனும் வந்து பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப கிளியராக ஃபஸ்ட்டு பாரே அவனோட பிஇபியை உடச்சி நமக்கு வந்து ரீடெஸ்ட் கொடுக்காம அப்படியே வந்து ஒரு மூவ் கொடுத்தான். ஸோ அடுத்த லெவல் நமக்கு என்ட்ரி கொடுக்கும்போது நம்ம வந்து ஆஸ் பர் ரூல் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ அப் டு 225 வரைக்கும் அவனோட லெவல் அவன் ரீடெஸ்ட்டே அடிக்கலைங்க, ஓகேங்களா? ஸோ அப்படின்னும் போது நோ ப்ராப்பர் ட்ரேட். ஸோ இஃப் யூ அக்ரெசிவ் பிளேயர் அப்படின்னும் போது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்தான். ஸோ அதர்வைஸ் நோ ட்ரேட் அப்படின்றது தான் நம்மளோட ரூல். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்னதுக்கப்புறம் ஸோ அந்த பொசிஷனை 925க்கே நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்னாப்பை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக அந்த லெவலில் ஒரே ஒரு விக்கு அடித்து அந்த இடத்துல வந்து பஞ்ச் அடிச்சது வந்து 30 பாயிண்ட்ஸ் கொடுத்தான், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேட் தான், அது 30 பாயிண்ட்ஸ் மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் இதை பற்றின டீட்டெயில் டெப்த்தாக கற்றுக்கிட்டு ஓனாக ட்ரேட்ஸ் வந்து பண்ணணும், ஸோ அந்த டூல் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் வந்து வேணும் அப்படின்னா ஸோ ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் ரெக்கார்டட் கோர்ஸ் ப்ளஸ் டூல் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கும். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.